அவதார் நரசிம்மா அப்படின்ற ஒரு அனிமேஷன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு சாமி படம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கிறிஸ்தவ ஒரு ஜீசஸ் படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த படம் பார்க்கிற ஒரு 99.9% மக்கள் கிறிஸ்தவ மக்கள் தான் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை எடுத்தாலும் ஒரு 99% மக்கள் இஸ்லாமிய மக்கள் தான் போய் அந்த படத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் இது பெருமாளுடைய 10 அவதாரத்தில் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படும் நரசிம்ம அவதாரத்தை பற்றிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்க வந்த பெரும்பாலான மக்கள் இந்து சமய மக்கள் தான். அதுவும் பெருமாளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த படத்தை பெரும்பாலான மக்கள் பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை ஒரு தெரிந்த கதை தான். இது ஒன்றும் ஒரு புதுமையான கதை கிடையாது. ஏற்கனவே வரலாற்றுல நடந்ததா சொல்லப்படும் ஒரு கதையை, ஒரு காவியத்தின் கதையை, ஒரு அவதாரத்தின் கதையை படமா எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா அதை ஒரு அனிமேஷன் வகையில மனிதர்கள் நடிக்காம அனிமேஷன் வகையில இந்த படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அம்பாலா மூவிஸ் கன்னடத்துல KGF எடுத்த அதே நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒரு பொருட்செலவுல ஒரு சமய சம்பந்தப்பட்ட ஒரு சாமி சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை எடுத்தது முதல்ல நம்ம வந்தவங்க ஒரு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை போல பல வரலாற்று கதைகளை ஒரு அனிமேஷன் கதையா நம்ம மாத்தி பண்ணும்போது அதுக்கேற்ற நடிகர் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க உடம்ப குறைச்சி அவங்க முகத்தை மாத்தி அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க வேண்டியதை அனிமேஷன் வகையிலேயே வர வைக்கிறதால இந்த மாதிரி படங்கள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு இந்திய படங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த படத்தினுடைய கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். இருந்தாலும் நம்ம இந்த படத்தினுடைய கதையை தெரியாத யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். இது ஒரு 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 அவர் எடுத்த 10 அவதாரத்தில் ஒரு முக்கியமான நரசிம்ம அவதாரம். அவர் ஏன் எடுத்தாரு, அந்த இரண்யகசிபு யாரு, இரண்யாட்சன் யாரு, இவங்க எப்படி கொடுங்கோல் ஆட்சி பண்ணாங்க, பிரகலாதன் யாரு, அவர் எப்படி வந்தாரு, எப்படி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் சொல்லிட்டு இது உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த அனிமேஷன்ல ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாங்க. அந்த ராட்சசனை காட்டுற 2 ராட்சசனையும் பாக்குறவங்க உண்மையா ஒரு ராட்சசன் எப்படி நம்ம ரியல்ல இருப்பானோ அந்த அளவுக்கு அனிமேஷன் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கங்க அவங்க காட்டுற நம்மளுடைய நாராயணனுடைய முகம் நம்மள மெய்சிலிருக்க வைக்குது. பல இடங்கள்ல நம்மளுக்கு அதிர்த்து ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த உலகத்தையே காக்கக்கூடிய நாராயணனை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சில காட்டுகள் பார்க்க பிரமிக்க வச்சிருந்தது. அதை பார்ப்பதற்காகவே பல மக்கள் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. அதை நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது அனுபவத்தை நம்ம உணர்ந்தோம். இப்ப ஒரு நல்ல ஸ்டார் அஜித் இல்ல விஜய் இல்லைன்னா ரஜினி இல்லைன்னா கமல் அந்த மாதிரி ஒரு நடிகர் நடிக்கிற படத்தை பார்க்க போறது அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் போக மாட்டாங்க. எல்லா செக்ஷனும் போகும்போது அதை பாராட்டி பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அந்த மாதிரி பல விஷயம் நடக்கும். ஆனா இந்த படத்தை பார்க்க போனது வெறும் அதை நம்ம பெருமாளை பத்தி ரொம்ப சிந்திச்சுட்டு பெருமாளுடைய அந்த அந்த பராக்கிரமெல்லாம் பார்க்க ஆசைப்படுறவங்க இந்த படத்தை போய் பாக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுத்துருக்கு. மற்ற இந்த படத்தை போய் பார்க்காதால அவங்களுக்கு தெரிய போறது. ஆனா அது சம்பந்தப்பட்ட காட்சிகளும் காட்சி அமைப்புகளும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அனுபவத்தை கொடுத்துன்னு சொல்லலாம். அவரை பெருமாளை காட்டுறது அவர் அனிமேஷன் வகையா இருந்தா கூட ரியாலிட்டியா எடுத்திருக்கிறாங்க. பாக்குறதுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. அந்த பிரம்மாண்டத்தை எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல எடுத்து வந்திருக்கிறாங்க. அது அந்த எல்லாமே அனிமேஷன்றதுனால அவங்க போய் இங்க போய் அதாவது லொகேஷன் பார்க்கணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் உட்காந்து கம்ப்யூட்டர்லயே அழகா பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வின் குமார். அவருக்கு அவரை விட நம்ம அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த அம்பாலா மூவிஸ் தான் நம்ம ரொம்ப பாராட்டுறோம். ஏன்னா இந்த மாதிரி இது மட்டும் வரக்கூடாது. இது கூட கிறிஸ்துவ கதைகளும் வரணும், இஸ்லாமிய கதைகளும் வரணும். அப்பதான் இது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு இதுவா இருக்கு. வரும் ஒரு சமய சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம எல்லா சம்பந்தப்பட்டதையும் இந்த அம்பாலா மூவிஸ் தயாரிக்கணும். அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுங்க. வெறும் ஒரு சமயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகள் கிடையாது, எல்லா சமயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. இந்த படத்தோட இயக்குனருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த அம்பாலா மூவிஸ் முதல் பாராட்டு. அதுல படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம சாம் CS பண்ணியிருந்தாரு. இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு அவர் இசை அற்புதமா பண்ணியிருந்தாரு. அங்கங்க பல காட்சிகள் மெய்ச்சில் இருக்க வைக்கிறதுக்கு இசை ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. படத்துல குறை இல்லைன்னா இருக்கு, ரொம்ப குறைகள் இருக்கு. அனிமேஷன் நம்ம பார்க்கும்போது ரொம்ப செயற்கையா இருந்தது. அவங்க நடக்கிற நடெல்லாம் நம்ம வித்தியாசமா இருந்தது. இது என்ன நடக்கும்னு எல்லாமே யூகிச்ச கதைகள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப போரா இருந்தது. இறுதியில ரொம்ப ஹீரோயிச காட்சிகள்லாம் ரொம்ப இருந்தது.
நம்ம சாமி வந்து அவ்வளவு ஹீரோயிசம் எல்லாம் காமிச்சிருக்கோம்னா கடவுளுக்கு உண்டான அந்த கருணையோட காமிச்சிடலாம். அந்த ஹீரோயிசம்லாம் வந்து ரொம்ப கடவுளுக்கு அவ்வளவு பெரிய ஹீரோயிசம்லாம் காட்டியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மொத்தத்துல இந்த படம் எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நாராயணனை நம்பும் அனைத்து மக்களும் குடும்பத்துடன் சென்று கண்டுகளிக்க வேண்டிய படம் இந்த மகா அவதார் நரசிம்மா.